பச்சை பச்சையா திட்டணும் போல தோணுது. ஆனா என்ன பண்ணி தொலைறது? அந்த மாதிரி என்ன பச்சை பச்சையா திட்டி போட்டா அப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல ஸ்ட்ரைக்ல கீட்ல என்ன வந்துச்சுன்னா, அதனால தான் உங்களை எல்லாம் அசிங்கமா எதுவும் சொல்ல முடியல. பட் 200 ஊபிஸுக்கு ஒத்தடிமை அப்படின்ட்டு டீசெண்டா சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் விஜய் அவர்கள் உருப்படியா, அதாவது 100 நாள் சாதனை அப்படின்ட்டு நிறைய பேர் விஜய் அவர்கள் அடித்த வடி சூப்பர் 6, விஜய் அவர்கள் பிடித்தார் அடித்தார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, என் மனசுல இருந்ததை சொல்லிடுறேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களை பத்தி நிறைய பேர் வந்து இல்ல, நாங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். நானே எங்க ஒய்ஃபை எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கும் போது வேற கட்சி ஆட்கள் எங்க சொந்தக்காரனே வச்சுக்கோங்களேன், விஜய் அவர்களை பத்தி அது இதுன்ட்டு குறை சொல்லியிருந்தாங்க. வேற ஒருத்தங்களோட ஆட்சி வந்திருக்கணும், அவங்க வந்து இருந்தா அதை பண்ணியிருப்பாங்க, இதை பண்ணியிருப்பாங்க, விவசாய கடனை தள்ளுபடி பண்றாங்க, பண்ணல, அவரு வந்து இருந்தா பண்ணியிருப்பாரு, அவர் வந்து விவசாயிகளுக்கு அது பண்ணுவாரு இது பண்ணுவாருன்னு உட்காந்து பேசியிருந்தாங்க. நாங்களும் அதை பத்தி பேசியிருந்தோம். ஆனா பேசிட்டே இருக்கும் போது தான் ஜஸ்ட் அப்படியே சும்மா போய் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணேன். பார்த்தா சடனா ஒரு நார்மலா ஒரு ஒரு மீம் பேஜ்ல போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சிலிண்டர் வந்து அறிவிச்சிருக்காங்க, 3 சிலிண்டர் கொடுக்காதான்னு. எனக்கு டக்குன்னு அந்த பாயிண்ட்டை எடுத்து பேசலாமான்னு தோணுச்சு. பட் டவுட்டா இருந்துச்சு, ஒருவேளை சும்மா ஃபேக் நியூஸா இருக்கும். திரும்பியும் ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டு செக் பண்ணேன். பக்காவான ஒரிஜினல் நியூஸ் தான். நியூஸ் சேனல்ஸ்லயே நம்மளோட தமிழ்நாட்டு நியூஸ் சேனல்ஸ்ல இருக்குல்ல. நான் வேற என்ன பண்றேன்னு தெரியல. ஐயோ, எல்லாரும் விஜய் அவர்களை பத்தி ஏதோ சொல்றாங்களே, நம்ம வேற என்ன சொன்னாலும் ஏதோ சொல்லிட்டே இருக்காங்களே, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலான்றாங்க. நானும் சொன்னேன், ஏங்க கொஞ்சம் கொஞ்சமா தாங்க தள்ளுபடி பண்ணுவாங்க, 100 நாள் என்னங்க எதிர்பார்க்கறீங்க அதுன்னு பேசினேன். சடனா பார்த்தா இந்த மாதிரி வந்த உடனே ஒரே ஆனந்தம் எனக்கு. உடனே சொல்லிட்டேன், அந்த இதுலயே வந்து சொல்லிட்டேன், ஏங்க பாத்தீங்களா 6 சிலிண்டர் தரேன்னாரு, ஆனா இப்போதைக்கு ஏதோ அதால முடிஞ்சது ஒரு 3 சிலிண்டர் தரேன்னு சொல்லிட்டாரு. அது என்னப்பா எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா, அதான் அது எப்படிப்பா போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான சில இது வந்து சொல்லியிருந்தாங்க. அது எலிஜிபிலிட்டிஸ்னு ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் டேட்டா போடல, ஒரு சில இதுல போட்டிருந்தாங்க எலிஜிபிலிட்டிஸ்னு. அதாவது 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அவங்களோட வருமானம் அது இதுன்ட்டு. பட் எலிஜிபிலிட்டிஸ் ப்ராப்பரா ஒன்றும் கிளியரா தெரியல. பட் வந்து 3 சிலிண்டருக்கான பணம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட, அதுவும் மெயினா பெண்களோட அக்கௌண்ட்ல வந்து போட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலி உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தான் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இப்ப பெண்களோட அக்கௌண்ட்ல போட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில்